ஓகே, நாங்கள் பார்ப்போம். ரைட்டா அப்போ அப்ப ரைட். இப்ப மின்காந்த தூண்டல்ல நாங்கள் ஒரு சுருளை நோக்கி நாங்கள் எச் என்ற காந்த முனைவை அசைக்கிறோம். அப்போ ஒரு திசையில தூண்டப்படும். அதே நாங்கள் எஸ் விலத்தி அசைக்கிறோம், இன்னொரு திசையில தூண்டப்படும். ஆகவே ரெண்டு திசையிலையும் அந்த சுருள்ல தூண்டப்பட போது மின்னோட்டம். ஆகவே எங்களுக்கு ரெண்டும் ஒளிரும். எப்படின்னா ஒன்று ஒளிரைக்க மற்றது ஒளிரும். அதாவது ஒரு திசையில மின்னோட்டம் தூண்டப்படைக்க இன்னும் ஒரு திசையில மின்னோட்டம் குறிக்காது. சரியா? முதலாவது இந்த திசையில தூண்டப்படும். முதலாவது இந்த திசைன்னு எடுத்துக்கொள்ளும். இந்த திசை தான் தூண்டப்படும் என்றது எங்களுக்கு தெரியாது. இந்த திசைன்னு எடுத்துக்கொள்ளும். அப்ப எஸ் இத சுருளை நோக்கி அசைக்க எங்களுக்கு இந்த திசையில தூண்டப்படுதுன்னு எடுத்தால் இந்த இருவாயி எங்களுக்கு ஒளிரப் போகுது. அதாவது இந்த இருவாயி தான் எங்களுக்கு முன்முக கோடல்ல இருக்கு. இந்த மின்னோட்டத்துக்கு இந்த இருவாய் தான் முன்முக கோடல். சரியா? ரைட். அதே நாங்கள் எஸ் வெளியில கொண்டு போய்க்க எங்களுக்கு இந்த திசையில மின்னோட்டம் தூண்டப்படும். சரியா? ஆகவே இந்த இருவாய் தான் எங்களுக்கு முன்முக கோடல். இந்த இருவாய் தான் எங்களுக்கு முன்முக கோடல். ஓகேயா? ஆகவே எங்களுக்கு ரெண்டும் மாறி மாறி ஒளிரும். அப்ப ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் சரியா தனித்தனியே L1 L2 என்பன ஒளிரும். இது விளங்குதோடா? விளங்காட்டி திரும்ப சொல்லுங்க. எதுல இருந்த ரைட். ஓகே, இந்த காமெடி டாக்கன்னு சொல்றேன். இப்ப என்னண்டாலும் சுருளை நோக்கி சரிங்க. ஒரு சுருளை நோக்கி ஒரு காந்தம் ஒன்று அசைக்கப்படுகிறது. மின்னோட்டம் ஒரு திசையில தூண்டப்படும். இந்த படத்துல இருக்கு பேர் மின்னோட்டம் ஒரு திசையில. ஓகேயா? ஆகவே இந்த இருவாய் தான் முன்முக கோடல்ல இருக்குது. அப்ப இந்த இருவாயு ஒளிரும். இந்த இருவாயு ஒளிராது. இந்த இருவாயு என்ன செய்யாது? ஒளிராது. ஓகேயா? அதே இந்த எஸ் என்ற முனைவை நாங்கள் வெளியில கொண்டு போய்க்க இங்க இதுக்கு எதிர் திசையில தூண்டப்படும். இது இந்த திசையில நோக்கி வரைக்க இந்த திசையில தூண்டப்பட்டால் விலத்தி போய்க்க இந்த திசையில தூண்டப்படும். அப்ப இந்த வாய் தான் எங்களுக்கு முன்முக கோடல்ல இருக்கு. ஓகே, அது ஆகவே இது மட்டும் ஒளிரும், இது ஒளிராது. ஆகவே எங்களுக்கு விடையாக போது இது L1 L2 இரண்டும் மாறி மாறி ஒளிரும். சரியா? இது இதுல மின்காந்த தூண்டல்ல பிறப்பிக்கப்படுற மின்னோட்டம் ஆடல் ஓட்ட மின்னோட்டம் என்றதை நேற்று வரை. அப்ப திசை மாறிக்கொண்டிருக்கும். ஓகே, அது இது சரியாடா? ரைட். அடுத்த கேள்வி பண்ணாங்க. சரியா? ரைட். இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. அப்போ இது சுகமான கேள்வி. தாவரங்களில் சரியா தாவரங்களில் நடைபெறும் சுவாசம் மற்றும் ஒளித்தோப்பு செயல்முறை தொடர்பான சரியான கூற்று. ரைட். சுவாசம் எப்ப நடக்கும் என்றால் பகல்லையும் நடக்கும், இரவுலையும் நடக்கும். ஆனா ஒளித்தொகுப்பு நீங்கள் பகல்ல நடக்கும் என்ற கதை இல்ல, ஒளி உள்ள போது மாத்திரம் நடக்கும். இப்ப பகலில் ஒளித்தொகுப்பு நடக்கும், இரவுல நடக்கும். என்னென்ன நடக்கும்? ஒளி இருந்தா நடக்கும். சரியா? ஒளி இல்லையா ஒளித்தொகுப்பு நடக்கும். சரியா? ஒரு மாவுக்கோ அல்லது வந்துடாப்போ ஒரு இதுக்கோ நீங்கள் ஒரு வீட்டுக்கு பக்கத்துல வச்சுக்கிறீங்கள். வீட்டுக்கு பக்கத்துல நீங்கள் ஒரு வெள்ளொளி, அதாவது குமிழ் வெளுப்பியோ எதையோ நல்ல பிரகாசமாக இரவுல ஒளிரச் செய்து கொண்டிருக்கிறீங்கள் என்றால் அந்த பக்கமாக பூக்குற அளவு கூட வேறு. நீங்கள கண்டிருக்கிறீங்களோ தெரியல. மற்ற பக்கத்தை விட அந்த பக்கம் பூக்குற அளவு கூட வேறு. ஏன்னா அந்த பக்கம் ஒளித்தோப்பு தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு. சரி, அந்த பக்கம் தொடர்ச்சியாக ஒளித்தோப்பு நடந்து கொண்டிருக்கு. சரியே? ஆகவே ஒளி இருந்தால் நடக்கும். சரியா? இது அப்ப ரெண்டாவது விட. சரியா? மற்றதுல பார்ப்போம். சுவாசத்தின் போது குளுக்கோஸ் தாக்கமடைந்து கார்பன், அதாவது குளுக்கோஸ் விரயமாக்கப்பட்டு கார்பன் ஆக்சைடும் இது நீராவியும் ஏடிபி சக்தியும் விடுவிக்கும்.
அதே மாதிரி ஒளித்தோப்பின் போதுதான் குளுக்கோஸ் உருவாக்கப்படும். சுவாசம் வந்து சக்தியை என்ன செய்யுது, விடுவிக்கிற அல்லது பிறப்பிக்கிற ஒரு தாக்கம், சக்தியை விடுவிக்கிற ஒரு தாக்கம் சுவாசம். ஒளித்தோப்பு தான் சக்தியை உள்ளெடுக்கிற ஒரு தாக்கம். ஒளித்தோப்பு சக்தியை உள்ளெடுக்கிற ஒரு தாக்கம். ஓகே, அது ரைட், அது ஓகே நினைக்கிறேன். அடுத்த பாருங்கடாப்பா, அடுத்த கேள்வி. இரும்பு பிரித்தெடுப்பின் போது ஊதுலை. அப்ப போன முறை இசைக்கல்லியில வந்துட்டு இரும்பு பிரித்தெடுப்பு, ஆகவே இந்த முறை எம்சிக்கிற இறக்குவான், அதை கவனிச்சு கொள்ளுங்க. இரும்பு பிரித்தெடுப்பின் போது ஊதுலையில் நடைபெறும் செயற்பாடு தொடர்பான 3 கூற்றுக்கள் தரப்பட்டது. இதுல முதலாவது ஏமடைட். இரும்பு ஊதுலையில நாங்கள் 3 மூலப்பொருளை பயன்படுத்துவோம். ஒன்று ஏமடைட் Fe2O3, மற்றது கட்கரி கார்பன், மற்றது கால்சியம் கார்பனேட். சரியா? இதுல ஏமடைட் எப்படி இரும்பாக மாற்றப்படுகிறது என்றால் கார்பனோர் ஆக்சைடால தாழ்த்தப்படுவதன் மூலம் இரும்பாக மாற்றப்படுது. கார்பனோர் ஆக்சைடால தாழ்த்தப்படுதல். இதுல கிடக்கு ஆக்சியேற்றப்படுதல் நடக்கும். அப்ப பிள்ளை உங்களுக்கு தாழ்த்தப்படுவதன் மூலம் தான் இரும்பு உருவாக்கப்படும். ரைட்டா? இது அடுத்தது. அப்ப முதலாவது பிள்ளை ஓகே, அது தாழ்த்தல் மூலம் இரும்பு உற்பத்தி செய்யப்படும் என்றால் தான் சரி. ரைட். அடுத்தது பாருங்க, இரும்பு தாதில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு சுண்ணாம்பு மூலப்பொருளாக பயன்படும். ரைட். இரும்பு தாதுல என்னென்ன கழிவுப் பொருள் இருக்கும் என்றால் அலுமினியம் ஆக்சைடு Al2O3, ஓகேயா, மற்றது சிலிக்கனீர் ஆக்சைடு SiO2. இந்த ரெண்டும் அதுல கழிவுப் பொருளா இருக்கு. சரியா? இது ரைட். இந்த 2 கழிவுப் பொருளையும் எங்களுக்கு சுண்ணாம்பு கல் எரிக்கப்பட்டு வார கால்சியம் ஆக்சைட்டோட சேர்ந்துதான் அகற்றப்படுது. அதாவது கால்சியம் சிலிக்கேட் CaSiO3 ஆகவும் CaAlO2 டுவைஸ் ஆகும். அலுமினேட், கால்சியம் அலுமினேட், அடுத்தது கால்சியம் சிலிக்கேட். மியூட் பண்ணடே. ரைட், ஓகே, சரியா? அப்ப சுண்ணாம்பு அங்க பயன்படுத்துறதுக்கு காரணம் எங்களுக்கு இரும்பு தாதுல இருக்கிற கழிப்பொருளை வெளியகற்ற. இருக்கிற கழிப்பொருள் வந்து கால்சியம் சிலிக்கனீர் ஆக்சைட்டும் மற்றது அலுமினியம் ஆக்சைட்டும் இரும்பு தாதுல இருக்கிற கழிப்பொருட்கள். ஓகேயா? ரைட். அடுத்த மூன்றாவது, அப்ப 2வது சரி. 3வது சிய பாருங்க. ஊதுலையில் சேர்க்கப்படும் கட்கரி எரிபொருளாக பயன்படும். ரைட். ஊதுலையில கட்கரி என்ன செய்யுது என்றால் கார்பன் ஒட்சனோட, கட்கரி என்றது கார்பன் ஒட்சனோதாக்கி கார்பனீர் ஆக்சைடு வருது. ரைட். இந்த கார்பனீர் ஆக்சைடு வர்ற தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கம். புறவெப்ப தாக்கம் என்றால் அந்த வெப்பமான வழிக்குள்ள நாங்கள் ஊதுலையில செலுத்துற வெப்பமான வழியடாப்பா நாங்கள் 1000 தொடக்கம் 1900 பாகசியில செலுத்துற இல்லை. ஒரு 600 650 பாகசியில தான் என்ன செய்யப்படும், ஒரு வெப்பமான வழியை அதுக்கு செலுத்த போறோம். அப்ப அந்த வெப்பமான வழி எப்படி 1000க்கு போகுது என்றால் முதலாவது கார்பன் ஒட்சனுடன் தாக்கம் அடைந்து கார்பனீர் ஆக்சைடு வாரது ஒரு புறவெப்ப தாக்கம். அதன் மூலம் சக்தியை பெற்று அது 1000க்கு போகுது, 1000 பாசிக்கு போகுது. ஆகவே அந்த கார்பன் ஒட்சனுடன் தாக்குறதால சக்தி அங்க கிடைக்கிறதால அது ஒரு எரிபொருளாகவும் தொழிற்படும். ஓகே, அது இது விளங்குதா? அப்ப கட்கரி ஊதுலையில் ஒரு எரிபொருள் என்றது சரியான கூற்று. சரி, அப்ப பியும் சியும் இதுக்கு சரி. இதுல ஏதாவது டவுட் இருக்காங்க? சரியா? அடுத்தது போறேன்னா ரைட். அடுத்தது இது நோட்ஸ்ல இருக்கிறதா அப்படியே கேட்டுக்கிறாங்க, அதனால இது பெருசா அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும் இல்லை. நேரோட்ட மின் மோட்டார் உள்ள திசை மாற்றி பயன்படுவது. திசை மாற்றி என்னதுக்கு பயன்படுத்துறீங்க? ஆர்மேச்சரில் பாயும் மின்னோட்டத்தின் திசையை மாற்ற என்றது சரி. ஆர்மேச்சர்ல பாயும் மின்னோட்டத்தின் திசையை என்ன செய்யறால் மாத்திரத்துக்கு தான் நீங்கள் என்னத்தை பயன்படுத்துறீங்க? திசை மாற்றிய பயன்படுத்துறீங்க. சரியா? நோட்ஸா பார்த்து கொள்ளுங்க. இது நேரடியா நோட்ஸ் கேள்வி. என்னடா மிச்ச 3 விட என்னத்துக்கு? காந்தப்புலத்தின வலிமை அதிகரிக்கிறது, திசை மாற்றி இல்ல.
அது காந்தத்தை நீங்கள் பயன்படுத்தி தான் காந்தப்புலத்தின் வலிமையை அதிகரிக்கணும். சரியா? அமைச்சரில் பாயும் மின்னோட்டத்தின் திசையை மாற்றுன்றதுதான் இதுக்கு சரி. அடுத்தது நேரோட்டத்தை ஆடலோட்டமா மாற்றுறது இது இல்ல. நேரோட்டத்தை ஆடலோட்டமா மாற்றுறது என்னது மின் மோட்டார் இல்ல. சரியா? அதாவது சூரிய பேனல்ல நீங்க இன்வெர்டர் ஒன்று போட்டுவீங்க. இன்வெர்டர் உங்களுக்கு எஸ்ஏக்களில வந்துடாப்பா. இப்ப உங்களோட கடைசியா வச்ச டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ல வந்தது வலுமாற்றி ஒன்று வந்தது. வலுமாற்றி அதாவது இது என்ன சோழர்ல இருந்து வர நேரோட்ட மின்னோட்டத்தை ஆடலோட்டமாக மாற்றுறதுக்கு என்ன பயன்படுத்தா வலுமாற்றி பயன்படுத்தப்படும். சரியா? இது வலுமாற்றின்ற இது. அப்ப இங்க அதுன்ற தொழிற்பாடு இல்லை, இங்க திசை மாற்றின்ற தொழிற்பாடு தாங்க இருக்கலாம். அது வலுமாற்றி. சரியா? அப்ப உங்களுக்கு வந்து நேரோட்ட மின்னோட்டத்தை ஆடலோட்டமா மாற்றுறது வலுமாற்றி. சரியா? அமைச்சரை பிடிச்சு வைத்திருக்கும் தாங்கியாக அங்க வந்து திசை மாற்றி அந்த தாங்கியாக வேலை செய்யல. ஓகேயா? சரியோட ரைட். அடுத்தத பாருங்க 14வது குருதி. யூரியாவுடன் குருதி வந்து எக்ஸ் என்ற இதுக்கு யூரியாவோட குருதி போகுதான். பிறகு யூரியான்ற செறிவு குறைந்த குருதி வெளியில போகுதான். அப்ப யூரியாவோட உள்ளுக்க போன குருதி யூரியாண்ட அளவு குறையுதுன்னா அது சிறுநீரகத்துலதான் அந்த எக்ஸ் என்ற அங்கம் ஒரு சிறுநீரகமா இருக்கணும். ஏனென்றால் யூரியாவோட குருதி உள்ளுக்க போகுது, பிறகு யூரியா செறிவு குறைந்த குருதி வெளியில வருது. அப்ப எக்ஸ் என்றது சிறுநீரகம். ஓகேயா? ரைட். அப்ப இது ஓகே தானே? எக்ஸ் சிறுநீரகம்ன்றது யூரியா அகற்றல் சிறுநீரகம். அடுத்தது அமினோ அமிலம் போகுது, புரதம் தொகுத்து வெளியில போகுது, யூரியா வெளியில போகுது. புரதம் தொகுத்து வெளியில போகுது, அதையோட யூரியாவும் வெளியில வருது என்றால் இது ஈரல். ஈரல்ல தான் அமினோ அமிலங்கள் புரத தொக்கப்பட்டு யூரியா உற்பத்தி செய்யப்படும். அப்ப யூரியாவை உற்பத்தி செய்யற அங்கம் ஈரல், பித்தத்தை உற்பத்தி செய்யற அங்கம் ஈரல். சரியா? பித்தம் சேமிக்கப்படுற அங்கம் பித்தப்பை. சரியா? ரைட். அடுத்த ஒட்சன் கூடிய வழி வெளியாள வரைக்கும் ஒட்சன் குறைந்த வழியாக வருது. இது எங்க நடக்கும்? நுரையீரல். சரியா? ஒட்சன் கூடிய வழி உள்ளுக்குள்ள ஒட்சன் கூடிய வழி போகுதடாப்பு. புறச்சூழலுக்கு வெளியில வரைக்கும் ஒட்சன் குறைந்த வழி வரும். ஏன்னா வெளிச்சுவாசம் உச்சுவாசம். அப்ப உள்ளுக்க போறது உச்சுவாசம், வெளியில வர்றது வெளிச்சுவாசம். ரைட்டா இது? அப்ப சிறுநீரகம், ஈரல், நுரையீரல் முதலாவது ஆன்சர் 14க்கு. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ரைட். சரியா? ரைட். அடுத்தது அப்ப கவனிங்கடாப்பு ஹோமோன்கள் தொடர்பான பின்வரும் கூற்று. இந்த ஹோமோன் என்னத்தை சொல்லணும்னா FSH LH என்ற ஹோமோன் தொடர்பான பின்வரும் சரியான கூற்றே தண்டுக்கு. ரைட். இந்த நீங்கள் FSH LH எங்கடா படிச்சிருக்கீங்கன்னா மாதவிடாய் சக்கரத்துல படிச்சிருக்கிறீங்க. அப்ப மாதவிடாய் அவத்தையில் செல்வாக்கு செலுத்துறது FSH LH. அது சரி. ஏனென்றால் மாதவிடாய் அவத்தையில 2 செயல்முறை நடக்கும், 2 செயற்பாடு. ஒன்று கருப்பையில் நடைபெறும் மாற்றம், அடுத்தது சூலகத்தில் நடைபெறும் மாற்றம். இந்த சூலகத்தில் நடைபெறும் மாற்றம் 2 அவத்தையாக பிரிப்போம். ஒன்று புடைப்பவத்தை, மற்றது இலிஜூட்டியஸ் அவத்தை. இந்த புடைப்பவத்தை முதல் 14 நாள், அடுத்த இலிஜூட்டியஸ் அவத்தை அடுத்த 14 நாள் நடக்கும். சரியா? இலிஜூட்டியஸ் அவத்தை அடுத்த 14 நாள் நடக்கும். சரியா? அப்ப ரைட். அடுத்த மாதவிடாய் அவத்தை, மாதவிடாய் சக்கரத்தில் அவத்தையில் செல்வாக்கு செலுத்தும் என்றது சரியான கூற்று. அது FSH LH. அடுத்தது FSH LH ரெண்டுமே கபச்சுரப்பியால சுரக்கப்படும். அதுவும் சரி. கபச்சுரப்பியால சுரக்கிற வேறு 2 ஹோமோன் நீங்கள் படிச்சுக்கிறீங்க. ஒன்று வளர்ச்சி ஹோமோன், அடுத்தது ADH வளர்ச்சி ஹோமோன். வளர்ச்சி ஹோமோன் தொழிற்பாடு புரத தொகுப்பை அதிகரித்தல், புரத தொகுப்பை சீராக்கல், என்பு தசைகளின் வளர்ச்சியை அதிகரித்தல். அதே மாதிரி ADH தொழில் என்னென்றால் சிறுநீர், அதாவது உடலில் நீரின் அளவு குறைவாக இருக்கும் போது, சரியா, நீரின் அளவு குறைவாக இருக்கும் போது, சரியா, அதாவது ADH ஹோமோன் விடுவிக்கப்பட்டு சிறுநீர் தாங்கு சிறுகுழாயில் இருந்து நீரை அகத்துறிஞ்சி உடலில நீரின் அளவை கூட்டும். விளங்கணும் படிவா ADH எப்ப சுரக்கப்படும் என்று கேட்பாங்க. சரியா? ADH எப்ப
சுரக்கப்படும் என்று கேட்பாங்க. அது சுரக்கப்படுறது எப்படி என்றால் உடலில் நீரின் சமநிலை குறைவாக இருக்கும் போது. அப்ப நீரின் அளவு குறைவாக இருந்தால் ஏடிஎச் விடுவிக்கப்பட்டு சரியா சிறுநீர் தாங்கு சிறுகுழாயிலிருந்து சிறுநீர்ல உள்ள நீரை உடலுக்குள்ள எடுத்து விட்டு சரி அப்ப சிறுநீர் உற்பத்தி குறையும். அது பின்னுக்கு ஒரு கேள்வி இருக்கு, அதுதான் இப்போ சொல்றேன். ரைட், ஓகே. அடுத்த சீக்குட்ட பாருங்கடாப்பு முதன்மை புடைப்புகளின் வளர்ச்சியை தூண்டுமா. இந்த முதன்மை புடைப்பு சரியா இப்ப முதன்மை புடைப்பின் வளர்ச்சியை தூண்டுறது சரியா உங்களுக்கு FSH-LH சரியா. அதாவது கிராப்பியன் புடைப்பு விருத்தி அடைந்து சூழ்கொள்ளல் ஏற்படுத்துறதுதான் இந்த FSH-LH. ஓகே, அது அப்ப ஏயும் பியும் சரி. சரியோடா, இது இப்ப ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ரைட், அடுத்த வேலைக்கு போறேன். டவுட் இருந்தா கேளுங்க. ரைட், அப்ப அலைகளின் முறிவு தெறிப்பு தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்யும். ரைட், அதாவது தெறிப்புல அப்போ அலை நீளமோ மீடுறனோ வேகமோ மாறுறே இல்லை. அப்ப தெறிப்புல மாறுதுன்னு சொன்னா பிள்ளை. ஆனா வீச்சம் எப்ப மாறும்னா நீண்ட தூரம் அலை பயணிக்கும் போது அதன் வீச்சம் மாறுபடும். அப்ப நீங்க இப்ப இதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. இப்ப ஒரு இடத்துல இருந்து என்னது ஒரு ஒளிபெருக்கியால உங்களுக்கு ஒளி அலை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்குது. கிட்டணிக்கைக்கு அது இந்த என்னது கேட்கிற அளவு அல்லது அதுண்ட அந்த சத்தம் கூடவாகவும் தூரம் செல்ல செல்ல சத்தம் குறைவாகவும் இருக்கு. சரியா, சத்தம் குறையுதுன்னா என்ன அர்த்தம் என்றால் தூரம் போக போக அதுண்ட வீச்சம் குறையுது என்றதான் அர்த்தம். இதுவும் ஒரு முறை கேட்டவங்க. அப்ப அதாவது ஒரு ஒளிபெருக்கியில இருந்து பிறப்பிக்கப்படும் அலை தூரம் செல்லும் போது அது இந்த அலை வந்து கேட்கிற தன்மை குறைவடையுது. அதுக்கு காரணம் என்ன? அதாவது வீச்சம் குறையுது. வீச்சம் குறைஞ்சா உறப்பு குறையும். உறப்பு குறைஞ்சா சக்தி உறப்பு குறைஞ்சா அலைந்த வந்து கேட்கிற தன்மை வந்து குறைவாயிரும். ஓகேயா, ரைட். அப்ப உங்களுக்கு தெறிப்புல இப்படியான மாற்றம் நடக்கும். சரியா, அடுத்தது வந்து முறிவுல தான் நடக்க போகுது. முறிவுலையும் எது மாறப்போனா ரெண்டு கணியம் மாறும், வேகமும் அலைநிலமும் தான் மாறும். வேகமும் அலைநிலம் மீடுறன் எப்பவும் மாறுறது. இது என்னென்றால் அப்ப நீங்கள் வந்து ஒரு ஊடகம் ஒரு கண்ணாடிக்குள்ளால என்னது ஒரு சிவப்பு கதிரை அனுப்புறீங்க. சரி, நீல கதிரை அனுப்புறீங்க. அது கண்ணாடியை விட்டு வெளியில வரைக்கும் அது சிவப்பா மாறி வருகுதா இருந்தா தான் மீறுறன் மாறும். தீபிகான் வீடியோ பண்ணு. சரியா, என்னது அதாவது முறிவின் போது சரியா தான் உங்களுக்கு வந்து முறிவின் போது மீறுறன் மாறல. ஏன் மீறுறன் மாறுறது இல்லை என்றால் நீங்கள் அதை பாருங்க. ஒரு நீலக்கதிரை நீங்கள் கண்ணாடிக்குள்ளால அனுப்புறீங்க. நீலக்கதிரா தான் வெளியில வரும். நீலக்கதிர் சிவப்பா மாறி வெளியில வாரது. அப்ப மீறுறன் உங்களுக்கு மாற்றப்படாது முறிவின் போது. முறிவின் போது அலைநீளமும் உங்களுக்கு வேகமும் தான் மாறும். சரியா, அப்ப இதுக்கு எத்தனை அவளை என்றால் அப்போ 2வது விடை. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ரைட், அடுத்த கேள்விய பாருங்க. சுண்ணாம்பு கல்லின் வெப்ப பிரிகை தாக்கத்துக்கான சரியான சக்தி மட்ட வரை. ரைட், இப்ப சக்தி மட்ட ஒரு தாக்கம் என்றால் தாக்கியிலிருந்து விளைவை நோக்கித்தான் அம்புக்குறி வரும். அப்ப இதுல தாக்கியிலிருந்து விளைவை நோக்கி போடாத அம்புக்குறி எல்லாம் நீ வெட்டலாம். முதலாவதும் வராது, மூன்றாவதும் வராது. அப்ப 2, 4 தான் உங்களுக்கு விட. சரியா, மற்ற ரெண்டுமே வராது. ஏனென்றால் தாக்கி கால்சியம் கார்பனேட், விளைவுதான் கால்சியம் ஆக்சைடு கார்பனேட் ஆக்சைடு. அப்ப அதுக்கு மாறி கிடந்துச்சுனால அம்புக்குறி அது வேற. இது ஓகேயா, ரைட். இப்ப என்னென்றால் சுண்ணாம்பு கல்லின் வெப்ப பிரிகைன்றது அகவெப்ப தாக்கம். அகவெப்ப தாக்கம் என்னன்னா தாக்கிய விட விளைவின்ற சக்தி எப்படி இருக்கும்னா கூடவா இருக்கும். அதாவது சூழல்ல இருந்து சக்தியை உறிஞ்சி நடக்குமாக இருந்தால் அது அகவெப்ப தாக்கம். இப்ப சூழல்ல இருந்து சக்தியை உறிஞ்சுது என்றால் தாக்கிய விட விளைவின்ற சக்தி கூடவே இருக்கும். அப்ப தாக்கிய விட விளைவின்ற சக்தி மேல வரும். தாக்கியிலிருந்து விளைவை நோக்கி அம்புக்குறி போகும். இந்த 2 விஷயமும் கவனிச்சீங்கன்னா நீங்கள் இதுல வந்து 2வது விடைய தெரிவு செய்திருப்பீங்க.
சரியா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்கடா, அப்போ அங்கால போறேன். ரைட்டா? சரி, இதுதான் எல்லாருக்கும் ஒரு குழப்பமான கேள்வி. சரியா? கோள் ஒன்று ஏ கம பி கம சி என்னும் 3 விசைகளின் கீழ் சமநிலையில் காணப்படும். அவ 3 விசைகளின் கீழ் சமநிலையில் காணப்படும். ஓகே, அது ரைட். இதுல ஏ கம பி ஆகிய விசைகளின் விளைவில் சிக்கு சமன். ஓகே, அது சமன் என்றது எடுக்கலாம். சரியா? ரைட். அது சரியோ அப்படி ஒண்ணு அப்படி ஒன்று எடுக்கலாம். ஓகே, அடுத்த ரெண்டாவதையும் பாருங்க. சரியா? ஏ கம பி கம சி ஆகிய 3 விசைகளும் ஒரே தளத்தில் இருக்கணும். அதுவும் சரி. அதாவது ஒரு தள சமாந்திர விசைகள் 3 தாக்கி சமநிலை என்றுதான் நீங்கள் படிக்கிறீங்க. அப்போ 3ம் ஒரே தளத்தில் இருந்தா தான் பொருள் வந்து சமநிலையில் இருக்கும். அது சரி. சரியா? ஏ கம பி கம சி ஆகிய விசைகளால் ஏற்படுத்தப்படும் விசை திருப்பங்களின் கூட்டுத்தொகை 0. இது சரியா? சரியா? ஏ கம பி கம சி ஆகிய விசைகளினால் ஏற்படுத்தப்படும் விசை திருப்பங்களின் கூட்டுத்தொகை 0. இது சரி. ஓகேயா? ஏனென்றால் பொருள் ஒன்று சமநிலையில இருக்குதாக இருந்தால் பொருளில் இருக்கிற அசைவு 0, திருப்பமும் 0 இருக்கும். சரியா? திருப்பமும் 0 இருக்கும். சரி, இது இந்த கூட்டில் ஏதாவது டவுட் இருக்கிறாங்க? ரைட். அப்ப அடுத்த வீட்டுக்கு போறேன். ஏ கம பி ஆகிய இரு விசைகளது பிழையுள் அவ்விரு விசைகளுக்கு இடைப்பட்ட ஒரு திசையில் தொழிற்படும். ரைட். ஏ கம பி கீழ் நோக்கி தொழிற்படுகிறது. சரியா? அந்த விசையின் விளையுள் ஏக்கும் பிக்கும் இடையில தான் இருக்கும். ஏக்கு இடக்கை பக்கமோ அல்லது பிக்கு வலக்கை பக்கமோ இருக்கலாது. அந்த விசை ஏ கம பியின் திசையில தான் இருக்கணும். இது முதலாவது. அடுத்தது ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட திசையில தான் அந்த ஏ கம பியின் விளையுள் இருக்கும். இது ஓகேயா? அப்ப 2வது 3வது 4வது நிச்சயமா சரி என்று தெரியுது. அப்ப முதலாவது கூற்றுல என்ன கிடக்குது? ஏ கம பி ஆகிய விசைகளின் விளையுள் சிக்கு சமன். சிக்கு சமன் என்று சொல்றேன் ஏனென்றால் விசை ஒரு காவிக்கணி. விசைக்கு என்ன இருக்குன்னா திசையும் இருக்குது, பருமனும் இருக்கு. திசையும் பருமனும் சமனாக இருந்தால் சிக்கு சமன் என்று எடுத்துக்கொள்றதை நாங்கள் சரி என்று சொல்லலாம். ஆனால் ஏ கம பியின் விளையுள் பருமன்ல சிக்கு சமனா இருக்கும், ஆனா திசையில சமனா இருக்காது. ஓகே, இது கிளியரா? இதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கு. இது கிளியரானா சரி. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்காங்க? சார் ஃபுல்லா இருக்கா, திருப்பி சொல்லுங்க. ரைட். ஓகே, இப்ப என்னன்னால அப்போ ஒரு 3 தள விசைகள் தாக்கி ஒரு பொருள் சமநிலையில இருக்கிறத படம் காட்டுது. ஓகேயா? இந்த சமநிலையில 3 விசைகளும் ஒரே தளத்துல இருக்கணும்ன்றது ஒரு நிபந்தனை. நீங்கள் அது குப்பிலையோ இங்கேயோ புத்தகத்துல கிடக்கிற ஒரு நிபந்தனை. 2வது கூற்று என்ன சொல்றாங்கன்னா ஏ கம பி கம சி ஆகிய 3 விசைகளும் ஒரே தளத்துல இருக்கணும்ன்றது அது சரி. சரியா? ரைட். ஒரு சமநிலையில இருக்குதென்றால் பொருள் அசையவும் கூடாது, பொருள்ல திருப்பமும் ஏற்படக்கூடாது. திருப்பம்னா பொருள்ல சுழற்சி. அப்ப எல்லாமே 0 இருக்கணும். அதான் அசைவும் 0 இருக்கணும், திருப்பமும் 0 இருக்கணும். அப்ப 3வது கூட்ட வாசிக்கு ஏ கம பி கம சி ஆகிய விசைகளால் ஏற்படுத்தப்படும் விசை திருப்பங்களின் கூட்டுத்தொகை 0. அப்ப விசை திருப்பங்கள கூட்டுத்தொகை பிளஸ்ல வருமாக இருந்தால் அல்லது ஒரு பெருமானம் வருமாக இருந்தால் பொருள் சுத்தும். 0 என்றால் பொருள் என்ன செய்யாதுன்னா சுத்தாது. 0 என்றால் என்ன செய்யாது? பொருள் சுத்தாது. ஆகவே அந்த கூட்டும் சரி. இது ஓகேயா தருண்? ஓம் சார். ரைட். அடுத்தது ஏ கம பி ஆகிய இரு விசைகளின் விளையுள் அவ்விரு விசைகளுக்கும் இடைப்பட்ட ஒரு திசையில இருக்கு. ரைட். இப்ப 2 விசை கீழ் நோக்கி தாக்குது.
இதுகின்ற விளைவுள் வந்து ஏ, பி ஆகிய திசையில தான் இருக்கணும். ஆனா ஏக்கு இடக்கை பக்கமோ பிக்கு வலக்கை பக்கமோ இருக்கேலா. சரியா? அப்ப ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு திசையில தான் அதுன்ற விளைவுள் வேறு. விளங்குதா இது? இது ஓகேயா தருண்? இது ஓகே. ஓம் சார். ரைட். இதை படிவா பாத்துக்கலாம். இந்த ஓம். ரெண்டு, அதாவது இந்த ரெண்டு விஷயம்டா இங்க என்ன வருமாடாப்பா? சரியா? அதாவது இந்த பருமனை பொறுத்து, இந்த பருமன் ரெண்டும் சமனாக இருக்குமாக இருந்தால் நடுப்புள்ளியில வரும் இப்படி விளையும். சரியா? இல்ல இதுகின்ற பருமன் கூடவாக இருக்குமாக இருந்தால் இஞ்ச வரும், நடுப்புள்ளியில இருந்து இஞ்ச ஏய நோக்கி வரும். இதுகின்ற பருமன் கூடவாக இருந்தால் இந்த நடுப்புள்ளியில இருந்து பிய நோக்கி வரும் விளையும். ஆகவே விளையுள் வந்து இந்த ஏயில இருந்து பிய நோக்கி இந்த இடத்துக்குள்ளதான் இருக்கணுமே ஒழிய இதுக்கு இஞ்சாலேயோ அல்லது பிக்கு அங்காலேயோ விளையுள் இருக்காது. ஓகேயா? ரைட். அப்ப எங்களுக்கு இந்த மூன்றும் சரி என்றது தெரிஞ்சிச்சு. இந்த மூன்றும் சரி. அப்ப முதலாவது கூட்டு உங்களுக்கு சரி போலதான் இருந்தது. ஆனா இன்னும் அதுல பிள்ளை இருக்குன்னு பாரு. இப்ப ஏ, பி ஆகிய விசைகளின் விளையுள் சிக்கு சமன். ரைட். ஓகே. சிக்கு சமனா இந்த ஏண்டையும் பிண்டையும் விளையுள் எங்க வரும்? அண்ணா அழிச்சிட்டு ரைட். இப்ப என்னண்டா ஏ, பின்ற விளைவுள் இந்த இடத்துல இருக்குன்னு வைங்களேன். ரைட். இந்த இடத்துல அதாவது இந்த சி தாக்குறதுக்கு நேர்கோட்லான் இருக்கணும். அப்ப சி தாக்குறதுக்கு நேரா வருது, சி தாக்குற புள்ளிக்கு நேரா வரும். ரைட். ஓகே. இதுண்ட விளைவுண்ட பருமனுக்கு சி சமனா இருக்கணும். ஆனால் திசைக்கு எப்படி படிக்கிறீங்களா? திசைக்கு எதிராக விசை என்றது ஒரு காவிக்கணி. விசையும் பருமனும் சமனாக இருந்தால்தான் அந்த விசை இந்த விசைக்கு சமன் என்று சொல்லலாம். ஒன்று பிழைச்சாலும் ஒன்று எதிராயிருந்தாலும் அல்லது பருமன் சமன் இல்லை என்றால் விசைக்கு சமன் இல்லை, திசை மாறி இருந்தா கூட சமன் என்று நீங்கள் கதைக்கவே இல்லை. சரியா? அப்ப திசை சி தாக்குற திசைக்கும் ஏபின்ற விளைவுள் தாக்குற திசையும் சமன் இல்லை. ஆகவே விளையுள் விசை சிக்கு சமனா இருக்காது. ஓகேயா? இது ஓகேயா? இந்த இது பிடிச்சிட்டீங்கன்னா சரி. இல்ல திருப்பி ஏதாவது சொல்லணும், எல்லாம் இதுல ஒரு விலங்கே இல்லை என்றால் சொல்லணும். சரியா? ரைட். நான் அங்கால போறேன்னா ரைட். அடுத்தது வேறங்கடாப்பா ஒரு சிம்பிள் கேள்வி. நீங்கள் என்னென்ன யோசிச்சீங்கன்னு தெரியல எனக்கு. ரைட். இப்ப 19வது கேள்வியை பாருங்கடா. ஒரு கலங்கட்டு ஒரு வேருண்டையோ தண்டுண்ட குறுக்கு வெட்டு தந்துக்கிறான். ஒரு பூக்குந்தாவரத்தின தண்டுண்ட குறுக்கு வெட்டு. இந்த குறுக்கு வெட்டு எப்படி இருக்குன்னா உதியமும் காலும் அதுல ஒரு கலன்கட்டு, அதை சொல்றடா. அப்ப அந்த அமைப்பு, இந்த வட்ட அமைப்பை சொல்றது கலன்கட்டுன்னு சொல்றோம். இது ஒரு கலன்கட்டம். இந்த உழவு அமைப்பையும் ஒரு கலன்கட்டு. இது கொஞ்சம் தெளிவில்லாத இருக்கு, இதை பார்த்துக்கொள்ளும். உழவும் கலன்கட்டு. கலன்கட்டுக்கு மேற்புறமா இருக்கிறது உதியம், கீழ்ப்புறமா இருக்கிறது கால், நடுவுல மாறுலயம் இருக்கு. சரியா? நடுவுல மாறுலயம் இருக்குது. இப்படி மூன்றும் ஒன்று சேர இருக்குமாக இருந்தால் அது இருவித்திலை தாவரத்தண்டு.
அது இருவித்திலை தாவரம். ஒரு வித்திலை தாவரத்தின் அளவு இப்படி ஒரு வட்டமா இருக்கும். வட்டத்துல இப்படி சிதறிய கலம் காட்டுது. சரி, அப்படி சின்ன சின்னனா கணக்க கலங்காட்டி இருக்கும், ஒழுங்காயே இருக்காது. அதனாலதான் இந்த ஒரு வித்திலை தாவரத்தண்டை நாங்கள் ஒட்டுறே இல்லை. ஒட்டினா அது பொருந்துறது கஷ்டம், பொருந்தாட்டி அது திருப்பி என்ன செய்ய நாங்கள் ஒட்டின வந்து ஒட்டுமுள்ள முளைக்காது. ஆகவே நாங்கள் ஒரு வித்திலைக்கு இந்த ஒட்டுதல் வேலை செய்கிறே இல்லை. இரு வித்திலைக்கு ஒழுங்கா அமைஞ்சது. நாங்கள் அதை பார்த்து சரியா ஒன்று ரெண்டு மாரலையத்தை பொருத்தி விட்டோம் என்றாலே அது என்ன செய்யறால் தண்டு அப்படியே வளர்ந்துடும். நாங்க இரு வித்திலைக்கு செய்வோம். அப்ப இரு வித்திலை தண்டு. அப்ப இந்த ரெண்டையும் சிஏண்டியையும் பெட்டலாம், அது ரெண்டும் பெறாது உங்களுக்கு. ஒரு வித்திலை தண்டுன்றது பிழை. அப்ப இரு வித்திலை தண்டுல ரெண்டுமே செய்யலாம், நீங்கள் ஒட்டுதலும் செய்யலாம், இளைய வளர்ப்பும் செய்யலாம். ஆகவே இதுக்கு விட ஏபி. சரியோடா? ரைட். அடுத்தது பாருங்கடா. அப்ப அல்லிலோகம். சரியா? அல்லிலோகம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருது. சகல அல்லிலோகங்களும் மின்னை கடத்துவது இல்லை. சரியா? ரைட். சகல அல்லிலோகமும் மின்னை கடத்துவதில்லை. ரைட். இதுல எடாப்போ ஒரு இது சகல என்ற சொல்லொண்டு வருமா இருந்தா கொஞ்சம் ஒரு யோசிக்கணும். சரியா? கார்பன் இருக்கிறார், கார்பன்ல ஒரே ஒரு வடிவம் இருக்கு, கேரியம் மின்னை கடத்துது. அப்ப இந்த அல்லிலோகம் சகல அல்லிலோகம் என்ற உங்களுக்கு பிழை. ஒரே ஒரு அல்லிலோகம் கேரியம் மின்னை கடத்தும். அடுத்தது இந்த சிலிக்கன், ஜெர்மானியம் அவையும் வந்து சிலிக்கன் உலோக போலி. அப்ப அதுவும் வந்து என்ன சொன்னா குறை கடத்தி. சரியா? அதுகளும் வந்து அப்ப உங்களுக்கு வந்து அல்லிலோகம் என்று பார்க்க போனா கார்பன், கட்கரி, கேரியம் மின்னை கடத்துது. ஆகவே முதலாவது பிழை. அடுத்த பங்கிட்டு வேலை பிணைப்புகளையும் அயன் பிணைப்புகளையும் உருவாக்குவதில் பங்களிப்பு செய்து. அது சரி, பங்களிப்பு செய்யும். எதென்றால் ஆக்சிஜன், இப்ப சோடியம் ஆக்சைடு. சரியா? சோடியம் ஆக்சைடுல உலோகம் வந்து சோடியம், ஆக்சிஜன் வந்து அல்லிலோகம். அப்ப அது ரெண்டும் சேர்ந்து அயன் வேலை பிணைப்பு. அப்ப அயன் வேலை பிணைப்புல அல்லிலோகம் பங்களிப்பு செய்தால் தான் அயன் வேலை பிணைப்பு உருவாகும். சரியா? அல்லிலோகம் தன் இலத்திரனை பெற்று அந்நியனாக மாறி அயன் சேர்வையில சேர்ந்து கொள்ளும். அப்ப அயன் வெளுப்பிணைப்பு உருவாக்கத்துல அல்லிலோகம் பங்களிப்பு செய்யுது. பங்கிட்டு வெளுப்பிணைப்பு, அது கணக்க பங்கிட்டு வெளுப்பிணைப்பு இருக்கு. அல்லிலோகம், கார்பனீர் ஆக்சைடு, அடுத்தது கார்பன் நாட் குளோரைட், எல்லாமே அல்லிலோகங்கள் சேர்ந்த பங்கிட்டு வெளுப்பிணைப்புகள். ஆகவே ரெண்டுக்கும் பங்களிப்பு செய்யுது. அப்ப பி சரி. அரை வெப்பநிலையில் திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலைகளிலும் காணப்படும். அது சரி. திண்மத்துல காணப்படுற அல்லிலோகம் உங்களுக்கு தெரியும், கந்தகம், பொஸ்பரஸ், சரியா, போன்றவை வந்து திண்ம நிலையில காணப்படுற அல்லிலோகங்கள் உங்களோட ஆவர்த்தன அட்டவினைக்கு இருக்கிறாங்க. அடுத்த திரவம் வந்து உங்களோட ஆவர்த்தன அட்டவினைக்கு இல்லை. ஆனா நீங்கள் கிரேட் 8ல படிச்சுக்கலாம். புரோமின் என்று ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க, பிஆர் புரோமின். சரியா? அது செங்கபில் என்னதான் புரோமின் என்று கேள்விப்பட்டிருக்கீங்க. அது வந்து திரவம். சரி, அடுத்தது வாயு கணக்கு கிடக்கு. ஆக்சிஜன், நைதரசன், ஐதரசன், ஹீலியம், சரியா, நியோன், ஆகன் எல்லாமே வாயுக்கள். ஆகவே உங்களுக்கு சியும் சரி. ஆகவே பியும் சியும் சரி. ரைட். அடுத்தது பாருங்களா, 21வது. இது ஒரு நல்ல கேள்வி உண்டு. குருதி சுற்றோட்ட தொகுதி சார்ந்த நோய்கள். அப்ப இந்த 3மே குருதி சுற்றோட்ட தொகுதி சார்ந்த நோய்கள் தான். சரியா? இதுல வந்து அந்த அமைப்பு தந்திருக்கிறான், அந்த நாடிக்குள்ள குருதி திரட்சி அடை. அப்ப குருதி திரட்சி அடைகிறதால வார நோய் வந்து முடியுறு த்ரோம்போசிஸும் பார்சவாதம் தான். ஆதரோஸ்கொலரேசியா என்ற நோய் வந்து இலிப்பிட்டு வந்து நாடிகள்ல, அதாவது இலிப்பிட்டு சரியா கொலஸ்ட்ரோலாக மாற்றப்பட்டு, கொலஸ்ட்ரால் வந்து நீர்ல கரையாது. ஆகவே புரதத்தோட சேர்ந்து எல்டிஎல், HDL என்ற 2 அமைப்பை உருவாக்கும். இந்த அமைப்பு வந்து குருதியினூடாக எடுத்து செல்லப்படும் போது தடை ஏற்படுமாக இருந்தால், அது குருதியினூடாக எடுத்து செல்லப்படும் போது அது நாடிகள் இந்த சிவர்ல படிவடைஞ்சுதான் ஆதரோஸ்கொலரேசியா வருது. அவை அங்க இழிப்பிட்டு குருதி திரட்சி அடையிறல
அதுல போய் குருதி அடிபடலாம். சரியா? குருதி திரட்சி அடைஞ்சு வாரல அங்க இழிப்பட்டு படிஞ்சு வார. ஆகவே எங்களுக்கு ஏயும் பியும் முடிவுறு த்ரோம்போசிஸும் பார்சவாதம். ஓகே, அது ரைட்டோட அவ்வளவு. நான் அப்ப இவ்வளவத்தோட நிப்பாட்டுறேன். சரி, அவங்களுக்கு நாளைக்கு அல்லது நாளன்றைக்கு மிச்ச 19 கேள்வியும் செய்து கொடுப்பேன். ஓகேயா? இவ்வளவு ஓகேயாடா? ஓகே சார். ரைட், மிச்ச 19ஐயும் பார்த்து கொண்டு வாங்கோ. இல்ல நீங்கள் முதலே ஜாயின் பண்ணலைன்னா இந்த வீடியோ உங்களுக்கு போட்டு விடுவேன். முதலே ஜாயின் பண்ண இல்லை எங்களுக்கு வீடியோ போட்டு விடுங்கன்னா நான் போட்டு விடுறேன். நிதுசன் முதலே வரையில போட்டாக்க நான் போட்டு விடுறேன்னா. ஓகேயா? ஓகே சார். ஓகேடா, சரியா. அனுசனம் இல்லை, நான் போட்டு விடணும். சரி, எதுல ஏதாவது டவுட் இருக்குறாங்களா? சார் அந்த 16ஆம் கழியம் 17ஆம் கழியம் படுத்தி யாரு கேட்குறது? தருணே, ரைட். தருண். நான் பாருங்க 16 ரைட். இப்ப என்னண்டால் அப்போ அலைந்த முறிவும் தெறிப்பும் நடக்குது. தெறிப்புல அப்ப எங்களுக்கு எப்படி ஒரு மாற்றம் ஏற்படுற இல்லை. தெறிப்புல வேகமும் மாறாது, அலைநிலமும் மாறாது, இது மீடுரனும் மாறாது. ஆனா முறிவுல தான் எங்களுக்கு மாறப்போகுது. முறிவுல 2 கணியம் தான் மாறும். மீடுரன் மாறாது, வேகமும் மாறும், அடுத்தது அலைநிலம் மாறும். அப்ப வேகம் குறைஞ்சால் அலைநிலம் தான் குறையுமே ஒழிய மீடுரன் குறையாது. சரியா? முறிவு நடக்குதுன்றால் மீடுரன் மாறுறது, அலைநிலமும் மாறும், வேகமும் மாறும். அப்ப வேகம் குறையுதுன்னா இப்ப ஒரு என்னது லைட் ஒன்று வருது ஒரு ஊடகத்து, அதாவது கண்ணாடிக்குள்ள போகுது, வழியில இருந்து கண்ணாடிக்குள்ள போகுதுன்னா அதுல வேகம் குறையுதுன்னா அது அலைநிலம் தான் குறையுமே ஒழிய மீடுரன் குறையாது. ஓகே, அது இது சரியாடா? ஓம் சார். ரைட். அடுத்த 17வது 17வது 17 15 17 சார். ரைட், 17. சுண்ணாம்பு கல்லப்பு உங்களுக்கு அகவெப்ப தாக்கம், வெப்ப பெரிய அகவெப்ப தாக்கம் என்றால் சக்தியை உறிஞ்சும். இப்ப சக்தியை உறிஞ்ச தாக்கி ஒன்று சக்தியை உறிஞ்சுது என்றால் அது விளைவின்ற சக்தி கூடவே இருக்கும். இது விளங்குதா? சரியா? ரைட். அப்ப விளைவின்ற சக்தி கூடவா வர்றது இங்க கிடக்கு என்றால் விளைவின்ற சக்தி மேல வரணும் தாக்கியோட. அப்ப தாக்கியோட மேல வரணும்னா இதுல முதலாவது 2வது. ரைட், இது ஓகேயா? ஆனால் தாக்கியிலிருந்து விளைவை நோக்கித்தான் அம்புக்குறி இருக்கும். தாக்கியிலிருந்து விளைவை நோக்கித்தான் அம்புக்குறி இருக்கும். அப்ப 2வது ஆன்சர். அகோப்ப தாக்கம் என்றால் தாக்கிய விட விளைவின்ற சக்தி கூட. ஓகே, அது இது சரி. உதாரணம் டைம் முடிய போது எனக்கு அதான். ஓம் சார். ஓகே, இதோட நான் அப்ப முடிக்கிறேன். சரியா? மிச்சம் நாளைக்கு ஒருக்கா செய்து கொடுக்கணும். சரி சார். ஓகே. ஓகே.